அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது மாலா ஆசனா பார்க்க போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம். அதுல சில வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மாலா ஆசனா எல்லாருமே செய்யலாம். சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாமே செய்யலாம். இது பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமா. அது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரதுக்காக இது நிறைய டைம் செய்யலாம். ஆனா எது செய்யணும் எது செய்ய வேண்டாம்ங்கிறத நான் அப்பயே நம்ம சொல்லிடுறேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வஜ்ராசனத்துல இருந்து அப்படியே இப்படி எழுந்துடும். காலை கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி வைக்கணும். கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு இப்போ கைகள் ரெண்டுமே ரெண்டு எல்போவுமே சேர்த்து வச்சு இப்படி நமஸ்காரம் முத்ரா மாதிரி வச்சுட்டு இந்த முதுகுதை நல்லா நேரம் ஆக்கிட்டு ரெண்டு கையுமே இது கால் கிட்ட இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணும். கால்கள் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை இந்த நமஸ்காரம் முத்ரா நம்ம மார்பு பகுதி கிட்ட வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். கால் ஃபுல்லாக கீழே பதியணும். அதாவது இந்த டோஸும் சரி இந்த ஹீல்ஸும் சரி எல்லாமே ஃபுல்லாக கீழே பதிஞ்சு இருக்கணும். நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு இப்படி உட்காரு. இது மாலாசனம். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி மாலா ஆசனா கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். இதை வித் வால் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அதாவது செவத்துக்கிட்ட நல்லா முதுகு வச்சுட்டு இந்த மாதிரி உட்கார்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்போதான் அவங்களுக்கு அந்த பெல்விக் ரீஜன் அந்த இடுப்பு பகுதியில் நல்லாவே ஓப்பன் ஆகும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வர அந்த வேறுபாடுகள்லாம் அவங்க செய்ய வேண்டாம். இது மட்டும் பண்ணாலே போதும். இப்போ இதில் அடுத்த வேறுபாடுகள் சிறியவர்கள் பெரியவங்களுக்கு யாரோடாலுமே செய்யலாம். இது எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் கை இப்படி வச்சுட்டு நல்லா கையை இப்படி கொண்டு வரணும். அப்படியே நம்ம சுருக்கணும். நம்மளோட முதுகு தண்டு இந்த மார்பு பகுதி நல்லா இப்படி சுருக்கி அப்புறம் அப்படியே இப்படி விரிவாக்குற மாதிரி பண்ணும். இது அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ண போகிறோம். இன்னேல் மூச்சு இழுத்துக்கிட்டே இப்படி வைக்கணும். மூச்சு விடும் போது இப்படி வரணும். இந்த மாதிரி முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு அப்புறம் குனிற மாதிரி சொல்லிட்டு பண்ணணும். இப்போ பண்ணலாம். நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. மூச்சை விட்டுடலாம். இந்த கால் பகுதியுமே கைகளுமே சேர்த்து இது பண்ணணும். ஹீல்ஸ் அப்படியே கீழே தான் இருக்கணும். கைகள் மட்டும் நல்லா இப்படி நல்லா நம்மளோட அந்த ஷோல்டர் நல்லா இப்படி சுருக்கிட்டு நல்லா இப்படி விரிவடைக்கிற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி காலையும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2-3 முறையும் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இது அப்படியே செய்யறதுக்கும் வெறும் ஆசன மாதிரி செய்யறதுக்கும் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோட செய்யறதுக்குமே நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு ரொம்பவே நல்ல பலன்களுமே ஜாஸ்தி. இந்த மாதிரி உட்காரும் போது 2 முட்டியுமே வலிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாற்று ஆசனங்கள் செஞ்சுக்கலாம். ஆனா இப்பதான் இந்த மூட்டு அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றவங்க பெரியவங்க இவங்க செய்யக்கூடாது. மற்றவங்களாம் யாரோனாலும் செய்யலாம். ஏன்னா நார்மல் பீப்புள் செய்யும் போதே அவங்களுக்கு அந்த முட்டியெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். இதுல அடுத்த வேறுபாடு நம்ம பண்ண போறோம். இதுல என்னன்னா இதே மாதிரி தான் மாலாசனால உட்கார்ந்துட்டு இந்த ஹீல்ஸ் இந்த குதிகாலை மட்டும் நல்லா தூக்கி தூக்கி கீழே வைக்க போறோம். அவ்வளவுதான். இது இதுவும் நம்ம மூச்சு பயிற்சியோட செய்யலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மூச்சோட சேர்த்து செய்யலாம். இப்ப நல்ல மாலாசனா குதிகால் நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு கீழே இந்த டோஸை நல்லாவே நம்ம அழுத்தினோம்னா ஹீல்ஸ் நல்லா மேலே தூக்கிறோம். எப்பயுமே அதை பண்ணும் போது முதுகு தண்டனில் நேராக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த மூச்சு பயிற்சியோட செஞ்சிடலாம். எப்படின்னா இதே மாதிரி தான் மாலாசனம் வச்சுட்டு மூச்சு நல்லா உள்ளே இழுத்து ஹீல்ஸ் ரைஸ் பண்ணும். மூச்சை விட்டுட்டோம்னா அந்த ஹீல்ஸை கீழே வச்சிடலாம். இதே ஒரு 2-3 முறை செஞ்சிடலாம்.
தளர்த்திக்கலாம். கால்கள் வந்து பொறுமையாக நீட்டிட்டு தண்டாசனம் கலந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். கால் மடக்கியே வச்சிருந்ததுனால இந்த மூட்டு பதிகள் வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அதனால உடனே வந்து காலை வந்து இந்த மாதிரி ஆட்டியும் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து முன்னோக்கி குனிற ஆசனா பண்றதுனாலும் பண்ணலாம். அதாவது கால் நீட்டி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லபடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாலாசனா பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிகள் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதிகளுக்குமே ரொம்பவே நல்லது. இந்த பெல்விக் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.